பிரைஸ் லார்ட் சிஸ்டர்ஸ். அன்பான தெய்வ பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளிலே எனது அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்விலே துன்பங்கள் துயரங்களையும் சந்திக்கிறீர்களா? எனக்கு ஏன் இந்த துயரங்கள் என்று கலங்குகிறீர்களா? உமக்காகத்தானே நான் ஓடுகிறேன், உமக்காகத்தானே நான் வாழ்கிறேன். நன்மை செய்தாலும் துன்பம்தான், அமைதியாக இருந்தாலும் துயரம். ஏன் என்று கலங்கி கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இன்று தேவன் தருகிற வார்த்தை என்ன தெரியுமா? மத்தேயு 5:4, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய மலை பிரசங்கத்தில் இவ்வாறு சொல்கிறார். ஏன் சொல்ல வேண்டும்? பிள்ளைகளே, உங்களுக்கு துயரம் உண்டு, இந்த உலகிலே துன்பங்கள் உண்டு, ஆனால் நான் உங்களுக்கு ஆறுதல் செய்வேன் என்கிறார். இந்த அண்ட சராசரங்களை படைத்த தேவன், நம்முடைய துக்கங்களை சுமந்த தேவன், நாம் துயரப்படும் போது எப்படி ஆறுதல் செய்யாமல் இருப்பார்? நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள் என்கிறார். இன்னும் என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் என்று சொல்கிறார். நாம் செய்ய வேண்டியது சந்தோஷப்பட்டு களி கூற வேண்டும். அப்பொழுது பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும் என்கிறார். ஆண்டவர் நாம் துயரப்படும் போது சும்மா பார்த்து கொண்டு இருக்கிறவர் அல்லவே அல்ல. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், நாயினூர் விதவையினுடைய மகன் தன்னுடைய ஒரே மகனை இழந்து அந்த சம்பவத்தை நாம் பார்க்க முடியும். அவள் அழுது கொண்டே போகிறார். இயேசு கிறிஸ்து அந்த வழியாய் போகிறார். நாயினூர் விதவை அழுகிற கண்ணீரை கண்டு அவர் போய்விடவில்லை. நின்று அந்த பாடையை தொட்டு, வாலிபனை எழுந்திரு என்று சொன்னார். அவனை எழுப்பி தாயின் கையிலே கொடுக்கிறார். அவள் விதவை என்பதும் தெரியும், அவளுக்கு யாரும் இல்லை என்று தெரியும். ஆகவே கர்த்தர் அந்த மகனை உயிரோடு எழுப்பி அவளுடைய கையிலே தந்து விதவையை ஆறுதல்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். திக்கற்ற பிள்ளைகளுடைய தகப்பன் அவர் ஒருபோது நம்மை கைவிட மாட்டார். ஆண்டவர் நம்மை எப்படி விட்டு விடுவார்? கலங்கவே வேண்டாம். அவர் சகலவிதமான ஆறுதலின் தேவன். நாம் ஆறுதல் அடைய செய்வார். ஆண்டவர் அதைத்தான் யோவான் 16:20 உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொல்கிறார். இன்னும் அவர் நம்மை தேவனுடைய பிள்ளைகள் என்று நம்ம சொல்லியிருக்கிறார். அவர் நாம் தேவனுடைய பிள்ளைகள் அல்லவா? ஆகையினால் நாம் துயரப்பட வேண்டாம். வெளிப்படுத்தல் 3:13-17 வரைக்கும் நாம் வாசித்து பார்த்தால் நாம் எப்படி இருப்போமோ, வெள்ளை அங்கிகளை தரித்திருப்போம். நம்மை குறித்து இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் என்பார்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டிக்குட்டியானுடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் என்று சொல்வார்கள். நாம் எங்கே இருப்போம் என்றால், தேவனுடைய சிங்காசனத்தின் முன்பாக இருந்து தேவனை நாம் சேவிப்போம், அவரை நாம் தொழுது கொள்வோம். கர்த்தர் என்ன செய்வாராம்? நம்முடைய கண்ணீர்கள் யாவையும் அவர் துடைப்பார் என்று சொல்லி இதில் போட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆகவே பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகள் உண்மையுள்ளது. அதை தான் பக்தர் இவ்வாறு பாடியிருக்கிறார். துயரப்பட்டவர் துதித்து பாடிடுவார் துதியினுடையுடனே. துயரப்பட்டவர் துதித்து பாடிடுவார் துதியினுடையுடனே. அங்கே அலங்கார மகிமையின் கிரீடங்கள் சூடி அன்பரில் மகிழ்ந்திடுவோம். அங்கே அலங்கார மகிமையின் கிரீடங்கள் சூடி அன்பரில் மகிழ்ந்திடுவோம். சிங்கார மாளிகையில் ஜெயகீதங்கள் பாடிடுவோம். சீயோன் மணவாளனுடன் நாம் ஆறுதல் அடைவோம். இதை கேட்டு கொஞ்ச காலம் இந்த துயரம் கர்த்தர் நம்மை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்துவார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தெய்வமே, அப்பா, துயரப்பட்டவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று சொன்ன வசனத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
எங்கள் கவலைகள், எங்கள் துக்கங்களை எல்லாம் மாற்றுகிற தேவன், துதியின் உடையை தருகிற தேவன் ஆண்டவரே. எங்களை அழகு பார்க்கிற தேவன், எங்களை ஒருபோதும் ஆண்டவரே கஷ்டப்பட்டு தவிக்க வைக்கிற தேவன் அல்ல. ஆகையினால நாங்கள் சந்தோஷப்பட்டு களிகூற எங்களுக்கு கிருபை தாருங்க. தொடர்ந்து உம்மை சார்ந்து கொள்ளுகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென்.